இந்த கொரோனா காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் பழைய காலத்திலேயே நாடி சுத்தி பிராக்டிஸ் பண்ணியிருந்தாங்களோ, அவங்களுக்கு இந்த கொரோனா எந்த அஃபெக்ட்டுமே பண்ணலை. கேன்சர் போன்ற நோய் வராமல் இருப்பதற்கும் இந்த நாடி சுத்தி பயன்படுகின்றது. டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறை, நீ எவ்வளோ மூச்சு உள்ளே இழுத்து, எவ்வளோ நிறுத்தி, எவ்வளோ வெளியே விடுற அந்த மூச்சை புரிஞ்சுக்கிட்டேன்னா, யமன் மூச்சை லாஸ்ட் பிரீத்திங் எடுக்க வரும்பொழுது மூச்சை ஹோல்டு பண்ணி நிப்பாட்டிடலாம். அந்த குறிப்பிட்ட இடத்துல பிளட் சர்க்குலேஷன், நாடி நரம்புகளுக்கு ரத்த ஓட்டம் சீராக இல்லை. இந்த நோய் கிருமிகள் தாக்காமல் வாழ்வதற்கும் பயிற்சி பண்ணும்போது ஆஸ்மா வராது, சைனஸ் வராது, மூக்கடைப்பு வராது, ஒற்றை தலைவலி வராது. இந்த மாதிரி 10 முறை பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் முழுமையான நாடி சுற்றி நல்ல பாசிட்டிவ் தாட் இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கலாம், லங்ஸினுடைய கெப்பாசிட்டி நன்றாக இருக்கும். காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில யோக கலைமாமணி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நம்மளுடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்குற நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னா, நீங்க யோகா பயிற்சிகள் சொல்லிக் கொடுக்குறீங்க, முதிரைகள் சொல்லிக் கொடுக்குறீங்க, அதோட நாடி சுத்தி அப்படின்ற ஒரு விஷயமும் நீங்க சொல்றீங்க. இந்த நாடி சுத்தி அப்படின்னா என்ன சார்? பொதுவாக மனிதனுடைய உடம்புல 72,000 நாடி நரம்புகள் இருக்கின்றது. இது நம்முடைய சித்தர்கள் அந்த காலத்தில் கணித்த ஒரு கணிப்பு. இந்த 72,000 நாடி நரம்புகளையும் அந்த இரத்த ஓட்டம் சீராக பாஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு எந்த ஒரு டிசீஸும் இருக்காது. இப்போ இதில் எதுக்கு தடை ஏற்படுது அப்படின்னா, மனம்தான் தடை. நம்மளுடைய டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறை, இதனால நமக்கு என்ன ஆகுது, அந்த பிளட் சர்க்குலேஷன் சீராக போகாத நிலை ஏற்படுகின்றது. உடலில் எந்த பகுதியில் அந்த இரத்த ஓட்டம் சீராக இல்லையோ அந்த இடத்துல ஒரு சின்ன குறைபாடு, அதை தான் நோயின்னு சொல்கிறோம். அது அந்தந்த உறுப்புக்கு வரும்போது இதயம்னா இதயம் சம்மந்தப்பட்ட இதய நோயின்னு சொல்கிறோம், வயிறுனா அல்சர்னு சொல்கிறோம், மூட்டு வலினா மூட்டு வலின்னு சொல்கிறோம். உண்மையிலேயே நல்ல சிந்தனை வேதி யோக சாஸ்திரத்தைப்படி பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட இடத்துல பிளட் சர்க்குலேஷன், நாடி நரம்புகளுக்கு இரத்த ஓட்டம் சீராக இல்லை. அப்போ இந்த இரத்த ஓட்டத்தை சரிப்படுத்தணும்னா நாடி நரம்புகளை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தான் நாடி சுத்தி. மூச்சை வைத்து, நம்ம பிராணனை வைத்து எல்லா நாடி நரம்புகளுக்கும் அந்த பிராணனை சீராக இயங்கி செய்யலாம். ஸோ அப்போ இந்த பயிற்சியை சின்ன வயசுலேருந்து பெரியவர் வரை எல்லாருமே பண்ணலாம், எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாது. அப்போ இந்த நாடி சுத்தி அப்படிங்கிறது ஒரு மூச்சு பயிற்சி. மூச்சுக்குள் இருக்கக்கூடிய பிராணனை சரியாக உடல் முழுக்க நன்றாக பரவ செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. இந்த நாடி சுத்தி லங்ஸை நன்றாக இயங்க வைக்கும். வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றலை உள்வாங்கும், அசுத்த காற்றெல்லாம் வெளியேறும். இந்த கொரோனா காலத்தில் கூட பார்த்திங்கன்னா, யாரெல்லாம் பழைய காலத்திலேயே நாடி சுத்தி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த கொரோனா எந்த அஃபெக்ட்டுமே பண்ணலை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எப்பொழுதுமே நாடி சுத்தி பண்ணி லங்ஸை நல்லா சிறப்பாக இயங்க வச்சுருந்தாங்க. அதனால் இந்த நோய் கிருமிகள் தாக்காமல் வாழ்வதற்கும், இன்னும் சொல்ல போனால் கேன்சர் போன்ற நோய் வராமல் இருப்பதற்கும் இந்த நாடி சுத்தி பயன்படுகின்றது. ஓகே, சரி, இதை எப்படி நம்ம பயிற்சி பண்ணணும்? இப்போ இந்த நாடி சுத்தி பண்ணணும் அப்படிங்கும்போது உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கணும். ஒரு சுகாசனத்தில் அமர்ந்து இந்த பயிற்சியை பண்ணணும். எம்டி ஸ்டமக்கில் தான் பண்ணணும். காலையில் எழுந்த உடனே பல் விளக்கிட்டு ஒரு டம்ளர் வாட்டர் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு ஒரு மேட் விரித்து காலையில் கிழக்கு முகமாக, மாலை மேற்கு முகமாக சூரியனை மையமாக வச்சு பண்ணிக்கிடணும். நிமிர்ந்து உட்காந்து பண்ணணும். வயசானவங்களும் பண்ணலாம். ஏஜ் ஆனவங்க தரையில் அமர முடியாது, ரொம்ப ஸ்டவுட்டாக இருப்பாங்க, அவங்க நாற்காலியில் உட்காந்து பண்ணிக்கலாம். இடது கை சின்முத்திரை வச்சுக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் சின்முத்திரை. இது ஸ்டாண்டர்டாக கையில் அப்படியே முட்டியில் வச்சுக்கணும். பண்ணுறவங்க முட்டியில் வச்சுக்கலாம். வலது கையில் இந்த பெருவிரல்னால வலது நாசியை க்ளோஸ் பண்ணிவிட்டு இடது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ள இழுக்கணும். மிக மிக மெதுவாக மூச்சு வெளியே விடணும். இந்த மாதிரி 10 முறை இதில் பண்ணுறதில் மூச்சு உள்ளே இழுக்கும் போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது வயிறு லேசாக உள்ளே போய்க்கிடணும். ஜென்ரலாக மாறி தான் நடக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், முதல்ல பயிற்சி பண்ணுறவங்க அந்த கையை வயிற்று பகுதியில் இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு மூச்சு உள்ளே இழுக்கும் போது உணர்வுனால இப்படி முதல்ல பயிற்சி பண்ணி பழகிக்கிடணும். அதுக்கப்புறம் கை சின்முத்திரை வச்சாலே உங்களுக்கு மூச்சு இழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். இந்த மாதிரி வலதுலே இழுத்து லெஃப்ட்லே இன்ஹேல், லெஃப்ட்லே எக்ஸேல் 10 டைம்ஸ். இப்போ மோதிர வரனால லெஃப்டை க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ரைட் நாசிலே இன்ஹேல், ரைட்லே எக்ஸேல். இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கணும். இப்போ லெஃப்ட் இன்ஹேல், ரைட் எக்ஸேல். இந்த மாதிரி 10 முறை. ரைட் இன்ஹேல், லெஃப்ட் எக்ஸேல்.
இந்த மாதிரி 10 முறை பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் முழுமையான நாடி சுற்றி ஸ்டார்ட் வித் லெஃப்ட். இந்த மாதிரி இது ஒரு சுற்று. இந்த மாதிரி ஒரு 10 சுற்று பண்ணிக்கணும். நிதானமாக பண்ணிக்கணும். 5 சுற்று பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். சஃபகேஷனாக இருந்தால் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். பயிற்சி பண்ணும்போதே நமக்கு ஒரு பெரிய எனர்ஜி கிடைக்கும், ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும், உற்சாகம் கிடைக்கும். இந்த பயிற்சி பண்ணும்போது ஆஸ்மா வராது, சைனஸ் வராது, மூக்கடைப்பு வராது, ஒற்றை தலைவலி வராது, நல்ல பாசிட்டிவ் தாட் இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கலாம். லங்ஸினுடைய கெப்பாசிட்டி நன்றாக இருக்கும், சிறுகுடல் பெருங்குடல் நன்றாக இயங்கும், உடம்புல கழிவுகள் எல்லாம் கரெக்டாக வெளியே போயிடும். அந்தந்த வயதுக்கு ஏற்ற தசை கட்டுப்பாட்டை கொடுக்கக்கூடியது. ரொம்ப பருமனாக இருக்கிறவங்க 3 வேளை காலை மதியம் மாலை 3 வேளை இந்த நாடி சுத்தி பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா 15 நிமிடம் அந்த ஏஜுக்கு தக்கன மசில்ஸ் கட்டுப்பாடு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ இந்த பயிற்சி வந்து இந்த மூச்சு சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க, ஆஸ்துமா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க பயிற்சி செய்யலாமா? இந்த பயிற்சி யாராவது செய்யக்கூடாது அப்படி ஏதாவது? இந்த நாடி சுத்தி பொறுத்த மட்டும் எல்லாருமே பண்ணலாம். காமனாக எந்த ஒரு சஃபகேஷனுமே கிடையாது. நிதானமாக இப்போ நான் சொன்னபடி பொறுமையாக அமர்ந்து பயிற்சி பண்ணாங்கன்னா எந்த பக்க விளைவும் கிடையாது. அவங்களோட வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஸோ அடுத்ததாக பிராணாயாமம் நிறைய பேர் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பயிற்சி பண்றாங்க. எடுத்த உடனே அது கத்துக்கலாமா? அதற்கான வழிமுறைகள் ஏதாவது இருக்கு? நிச்சயமாக. பிராணாயாமம் அப்படிங்கிறது ஒரு சாரக்கலைன்னு பேர். அந்த காலத்தில் 12 வருடம் இந்த கலை ஒரு குருவிடம் இருந்து கற்றால் தான் முழுமையான பிராணாயாம பயிற்சியை கற்றுக்கிடுவாங்க அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுது. நாடி சுத்தி செய்வதற்கு உங்களுக்கு பெரிய அளவில் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஒன்று சூரிய நாடி, சந்திர நாடி, ஒன்று வெப்பம், ஒன்று குளிர்ச்சி. நாடி சுத்தி பண்ணும் பொழுது 2 சமமாக இயங்கும், பக்க விளைவே கிடையாது. பிராணாயாமம் அப்படிங்கிறது மூச்சை உள்ளே இழுத்து நிறுத்தி மூச்சை அடக்கி மூச்சை வெளியே விடுதல். அப்போ நம்முடைய ஹார்ட்டு, நம்முடைய லங்ஸு அந்த மூச்சை அடக்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்காங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புல ப்ரெஷர் இருக்கக்கூடாது. ஓவர் பிபி இருந்தால், ஹை பிபியோ லோ பிபியோ இல்லை அந்த மாதிரி இருக்கும் பொழுது பிராணாயாமத்துக்கு போகக்கூடாது. தூக்கமே இல்லை, நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை, டயர்டாக இருக்கிறாங்க, புக்கை பார்ப்பாங்க, பிராணாயாமத்தினுடைய பலன்கள்னு இவ்வளோ போட்டிருக்கு, அப்போ நம்மளும் பண்ணுவோன்ட்டு மூச்சு அடக்கிறாங்கன்னா ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம் ஏற்படும். அப்போ நமக்கு நல்ல நிதிரை இருக்கணும். நாடி நரம்புகளில் நல்ல பிளட் சர்க்குலேஷன் சீராக இயங்கணும். அல்சர், பைல்ஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. அதனால் பிராணாயாமம் செய்வதற்கு முன்பாக இந்த நாடி சுத்தியை பொறுமையாக பயிற்சி பண்ணி உணவில் ஒழுக்கத்தை ஏற்படுத்தி ஒரு 6 மாதம் இல்லை 1 வருடம் நாடி சுத்தி பண்ணி நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தக்க குருவினுடைய நேரடி பார்வையில் பிராணாயாமத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா சைடு எஃபெக்டே வராது. ஸோ இது மூச்சை நிறுத்துதல் அப்படின்னு சொன்னீங்க, இது எவ்வளோ தூரம் சாத்தியம் சார்? இது வந்து இப்போ ஒரு நாசில 1:4:2 தான் நம்மளுடைய ரேஷியோ, யோக நெறிப்படி ரேஷியோ. அப்போ மூச்சை உள்ளே இழுக்கிறது, நான் 5 எண்ணந்தடி மூச்சை உள்ளே இழுக்கிறாங்கன்னா 20 எண்ணந்தடி மூச்சை அடக்கிக்கிடுவாங்க, மெதுவாக 10 எண்ணந்தடி மூச்சை வெளியே விடுவாங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு நாசிலையாக பொறுமையாக பண்ணணும். அதனால் இது எடுத்த உடனே பிராணாயாமத்துக்கு போகக்கூடாது. உணவில் கரெக்டான உணவாக எடுத்துக்கிடணும். நம்ம வயிறில் அல்சர் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கக்கூடாது மூச்சு அடக்கும்போது. அதனால் முதல்ல நாடி சுத்தியை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிராணாயாம பயிற்சிக்கு கிராஜுவலாக போகணும். பிராணாயாமம் பண்ணும் பொழுது உடல் கொஞ்சம் சூடு ஏற்படும். அப்போ அதுக்கு நம்ம டெய்லி வெண்ணெய் சாப்பிட்றது, உணவில் நெய் எடுத்துக்கொள்வது, காரத்தை குறைத்துக்கொள்வது, இந்த மாதிரி உணவு முறையை நம்ம கீரை வகைகள் அவசியமாக டெய்லி எடுக்கணும். இந்த மாதிரி பண்ணால் தான் தயிருக்கு பதிலாக மோர் நன்றாக ஒரு நாளைக்கு 2-3 டம்ளர் சாப்பிடக்கூடிய கெப்பாசிட்டி வேணும். இது நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டே வந்துட்டு பிராணாயாமத்தை பயிற்சி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பிராணாயாமம் பண்ணுறதுனால என்ன பலன்கள் கிடைக்கும்? நிச்சயமாக நீங்கள் முறைப்படி பிராணாயாமம் பண்ணிங்கன்னா லைஃப் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். நம்மளுடைய 120+ வாழ்க்கை சொல்கிறோம் இல்லையா, ஒரு நாளைக்கு நம்ம 21,600 முறை சுவாசிக்கிறோம் 24 ஹவர்ஸில். உள்ளே இழுக்கக்கூடிய மூச்சு, ஒரு மூச்சு உள்ளே இழுக்கக்கூடியது 8 அங்குலம், வெளியே விடக்கூடிய மூச்சு 12 அங்குலம். அப்போ ஒரு சுவாசத்தில் 4 அங்குல பிராணன் அதிகமாக வெளியே போகுது. நீங்கள் இந்த மூச்சை அடக்கி இந்த பிராணாயாம பயிற்சி பண்ணும் பொழுது ஒரு 6 மாதம் 1 வருஷம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ப்ரீத்திங்கில் உள்ளே இழுக்கக்கூடியது 12 அங்குலம் ஆயிரும், வெளியே விடக்கூடியது 8 அங்குலம் ஆயிரும். அப்போ ஒரு பிராணனில் 4 அங்குல பிராணன் சேமிக்கப்படுகின்றது. எப்படி நம்ம பேங்கில் பணம் வச்சு சேமிக்கிறோமோ அது மாதிரி பிராணனை நம்ம உடம்புக்குள்ளே சேமிக்கும் பொழுது நம்முடைய லைஃப் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதனால தான் திருமூலரே பார்த்தீங்கன்னா, ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை அளக்கும் கணக்கறிவாளர் இல்லை, காற்றை அளக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறி அதுவாமேங்கிறார். நீ எவ்வளோ மூச்சு உள்ளே இழுத்து எவ்வளோ நிறுத்தி எவ்வளோ வெளியே விடுற அந்த மூச்சை புரிஞ்சுக்கிட்டேன்னா யமன் வந்து மூச்சைக்கு லாஸ்ட் பிரீத்திங் எடுக்க வரும்பொழுது மூச்சை ஹோல்டு பண்ணி நிப்பாட்டிட்டீங்கன்னா அந்த டயத்தில் யமன் எடுக்க முடியாதுன்னா அதோட போயிடுவார். நீ லைஃப் லாங்காக வாழலாம் அப்படிங்கிறத ஒரு பாடல் மூலமாக சொல்லியிருக்கிறார். நிச்சயமா. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாடி சுத்தி அப்படின்னா என்ன, அதை எப்படி பயிற்சி பண்ணணும், பிராணாயாமம் அப்படி என்ன, அதை எவ்வளோ தூரம் தெரிஞ்சு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.